ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கணேஷ் குட்டி சேனல். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே ஹாப்பி கிறிஸ்மஸ். அதுவும் இல்லாமல் கிறிஸ்மஸ் கேக் தாங்க சூப்பராக ஸ்பெஷலாக பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் 2 முட்டையை உடைச்சி சேர்த்துக்கிறேன். நம்ம இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறோம். ஒரு விஸ்க் வச்சு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் முட்டையை. அதில் 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லாவே பீட் பண்ணிக்கலாம். சமையல் எண்ணெய் வாசனை இல்லாத எண்ணெயாக 1 கப் அளவு சேர்த்துக்கிட்டேன். கூடவே வெனிலா எசன்ஸ் 1 ஸ்பூன் அளவு, 1 கப் அளவு பால், இது எல்லாமே சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா நுரைச்சி வந்ததுமே 1 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கிட்டேன். பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன் அளவு, பேக்கிங் சோடா 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 2 நிமிஷம் போல் ஒரே டைரெக்ஷன்லேயே நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், கேக் பேட்டர் தயாராகிடுச்சு. ஒரு கேக் டின் எடுத்துக்கிட்டேன். ஃபுல்லாகவே பட்டர் அப்ளை பண்ணியிருக்கேன். பட்டர் ஷீட்டுமே அடியில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கேக் மாவை டின்னில் சேர்த்துட்டு இதே போல் தட்டி விட்டுக்கலாம். ஏர் பபிள்ஸ் இருந்தால் ரிமூவ் ஆகிடும். ஒரு குக்கரில் உப்பு 1 கப் சேர்த்துட்டு கேஸ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேக் டின்னை உள்ளார வச்சு மூடி போட்டு நல்லாவே மூடிடலாம். இந்த மாதிரி ஹோல்ஸில் சின்ன பேப்பர் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். 35 நிமிஷத்துலேருந்து 45 நிமிஷம் வரையிலும் நல்லாவே கேக்கை வேக வச்சு எடுத்துக்கலாம். வேகட்டும், அதுக்குள்ளார க்ரீம் ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்து இதே போல் நல்லாவே பிளெண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். 200 பட்டரை ரூம் டெம்பரேச்சரில் எடுத்து வச்சுருக்கேன். பீட்டர் வச்சு 10 நிமிஷம் போல் நல்லாவே பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லாவே பிளெண்ட் பண்ணி வச்சுருக்க சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லாவே பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் போல் ஆகுது. இதே போல் நல்லா க்ரீமியாக கிடைக்கிறதுக்கு. நல்லா டேஸ்ட்டுக்காகவும் வாசனைக்காகவும் வெண்ணிலா எசன்ஸ் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு ஓரங்களை இதே போல் எடுத்து விட்டுட்டு மறுபடியும் நல்லாவே பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், க்ரீம் சூப்பராக கிடச்சிருச்சு. கேக் சூப்பராக வெந்துருச்சு. இதே போல் ஒரு கத்தியை கேக் உள்ளார விட்டு பார்த்தோம்னா மாவு ஒட்டாமல் வந்ததுன்னா கேக் நல்லாவே வெந்துருச்சுன்னு அர்த்தம். சூப்பராகவே கேக் வெந்துட்டுருக்கு. நல்லாவே ஆறின பிறகு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு கேக் எடுத்துடலாம். மேலே இருக்க பட்டர் ஷீட்டை எடுத்துடலாம். பாருங்கள், நல்லாவே சாஃப்டாக சூப்பராக கிடச்சிருக்கு கேக்கு. இப்போ நான் 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இருக்கட்டும். இந்த டைமில் கேக் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பைப்பிங் பேக்கில் ஃப்ளார் இருக்க நாசில் சேர்த்துக்கிட்டேன். அதுக்குள்ளார க்ரீம் சேர்த்து ரெடியாக வச்சிடலாம். கேக் போர்டில் லைட்டாக க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வேக வச்சு எடுத்து வச்சுருந்த கேக்கை வச்சிடலாம். ரெடி பண்ணி வச்சுருக்கிற க்ரீம் அது மேலே லைட்டாக சேர்த்துட்டு நல்லாவே ஈவனாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். சுகர் சிரப் தேவைப்பட்டால் லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. நான் அப்ளை பண்ணலை. இன்னொரு லேயரையுமே எடுத்து மேலே வச்சிடலாம். அதுக்கு மேலேயும் லைட்டாக க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு நல்லாவே ஈவனாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக கேக் ரெடி ஆகிடுச்சு. மீதி இருக்கிற க்ரீமில் லைட்டாக ஃபுட் கலர் சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நமக்கு தேவையான டிசைனில் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி கிறிஸ்மஸ்ன்றதால அழகாக சாண்டா கிளாஸ் மாதிரி தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் கேக்கை. நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு டெய்லியுமே நோட்டிஃபிகேஷனில் வரும். அவ்வளோதாங்க, ஃபைனலாக 2 ஐஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு சாக்லேட் சிரப் வச்சு ரெடி பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, கிறிஸ்மஸ்க்கு சூப்பராக சாண்டா கிளாஸ் கேக் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.